நம்ம வந்து கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஹீட்டாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி வதங்கிட்டா சால்ட் போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். நல்லா இதுவாகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ மூடி போட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துடுச்சான்னு. பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு. வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.